அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் களைக்குழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நெல் களைக்குழிகள்னு பார்க்கும்போது நிறையா இருக்குங்க. அதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற களைக்குழின்னு பார்க்கும்போது பெட்ராக்ளோர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கவுன்சில் ஆக்டிவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பெரும்பான்மையாக நாமினி கோல்டு களைக்குழி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ ரீசெண்ட் டைமாக லோவலன் களைக்குழியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நெல் பயிர்களுக்கு நம்ம மேஜராக பயன்படுத்தக்கூடிய இந்த களைக்குழிகளை நம்ம எந்த டயத்தில் வாங்கி பயன்படுத்தணும், அதாவது களைகள் முளைத்ததுக்கப்புறம் இந்த களைக்குழிகளை வாங்கி பயன்படுத்தணுமா, இல்லை களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த களைக்குழிகளை வாங்கி பயன்படுத்தணுமா, ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். களைக்குழிகள்னு பார்க்கும்போது மொத்தமாக 2 டைப்பில் இருக்குங்க. ஒன்று செலக்டிவ் ஹெர்பிசைட், இன்னொரு நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட்னா என்னென்னு பார்க்கும்போது நம்ம பெரும்பான்மையாக அங்கே பயன்படுத்தக்கூடிய, அதாவது வரப்பில் வெறுங்காட்டில் அடிக்க பயன்படுத்தக்கூடிய கிளைபோசிட் 41%, இல்லாட்டி கிளைபோசிட் 71%, அதாவது ரவுண்ட் அப் கிளைசல், இது எல்லாமே நான் செலக்டிவ் ஹெர்பிசைடுங்க. இதெல்லாம் எதுக்கு நான் செலக்டிவ் ஹெர்பிசைடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மருந்து பயிர் மேலே போட்டாலும் பயிரும் செத்துரும், புல் மேலே போட்டாலும் புல் செத்துரும். அதாவது இந்த மருந்து பயிர்களுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி வரப்புகள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இது நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு. ஆனால் இப்போ நம்ம சொன்ன நாமினி கோல்டு, நோவலேண்ட், இந்த கவுன்சில் ஆக்டிவ், இந்த களைக்குழியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் செலக்டிவ் ஹெர்பிசைடுங்க. இந்த களைக்குழியை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இது நெல் பயிரில் பட்டாலுமே பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. ஒன்லி களைகள், அதாவது புல் வகையான கோரை வகையான களைகளை மட்டும் இது கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கோம். நெல் பயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. இதாங்க செலக்டிவ் ஹெர்பிசைட், நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு. நம்ம இந்த நெல் பயிருக்குலாம் யூஸ் பண்ணுறது செலக்டிவ் ஹெர்பிசைடுங்க. இந்த செலக்டிவ் ஹெர்பிசைட்லேயே மொத்தம் 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட், அடுத்தது போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய களைக்குழி, அடுத்தது களைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய களைக்குழி அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இந்த களைக்குழியை நம்ம சரியான அளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தாங்க களைகளை கட்டுப்படுத்த முடியும். நம்ம களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம நடவு நடுறோம்னா ஒரு 3 நாளுக்குள்ளே களைகள் சுத்தமாக இருக்காது. அந்த நேரத்தில் வாங்கி பயன்படுத்த வேண்டிய களைக்குழியை போயிட்டு ஒரு 10 to 15 நாளைக்கு மேலே நம்ம நெல் பயிருக்கு போடும்போது களைகள் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாதுங்க. ஏன்னா இதுக்கான காரணம், ஏன்னா சில விவசாயிகள் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசனே தாங்க, எந்த களைக்குழியை நம்ம எந்த டயத்தில் வாங்கி பயன்படுத்தணும் அது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தணும். ஏன்னா களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த களைக்குழி வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அது மண்ணிலேருந்து அது வெளில வர்றதுக்கு முன்னாடி அது கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதை போயிட்டு நம்ம மாற்றி நம்ம பயன்படுத்தும் போது களைகள் சுத்தமாக கட்டுப்படுத்தாதுங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் நம்ம நெல் பயிர்களுக்கு ப்ரீ எமர்ஜென்சி களைக்குழி, அதாவது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய களைக்குழியை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இது பெட்ராக்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களைக்குழி நம்ம எத்தனை நாளுக்குள்ளே, அதாவது நெல் இப்போ நம்ம நடவு பண்ணுறோன்னா எத்தனை நாளுக்குள்ளே நம்ம வாங்கி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம நடவு நட்டத்துலேருந்து 3 நாளுக்குள்ளே இந்த களைக்குழியை வாங்கி பயன்படுத்தணுங்க. ஏன்னா இது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய களைக்குழி. இந்த களைக்குழியை இப்போ பயன்படுத்தினா மட்டும்தான் களைகளை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தா களைகள் துளிர் விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த களைக்குழி சுத்தமாக ரிசல்ட் கொடுக்காது. அதனால் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நடவு நட்டத்துலேருந்து 3 நாளுக்குள்ளே இந்த களைக்குழியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்தது விவசாயிகள் அதிகமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய களைக்குழின்னு பார்க்கும்போது பேயர் கம்பெனிலேருந்து கவுன்சில் ஆக்டிவ் களைக்குழி அதிகமாக வாங்கி பயன்படுத்துவாங்க. இந்த களைக்குழியை நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம நடவு நட்டத்துலேருந்து 3 to 8 நாள் வரைக்குமே இந்த களைக்குழியை வாங்கி பயன்படுத்தலாங்க. அதாவது இது நடவு வயலுக்கு இதே நேரடி விதப்பாக இருந்துச்சுன்னா 7 to 12 நாள் வரைக்குமே இந்த கவுன்சில் ஆக்டிவ் களைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் இது அனைத்து விதமான களைகளையுமே கட்டுப்படுத்தி கொடுத்துக்குங்க. அதாவது புல் வகையான களைகள், கோரை வகையான களைகள், அகன்றையிலை களைகள், இப்படின்ட்டு எந்த ஒரு களையும் இல்லாமல் இந்த கவுன்சில் ஆக்டிவ் களைக்குழி சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம மேலே ஸ்ப்ரேயிங் பண்ணலாங்க. அப்படி இல்லாட்டி மணல் இல்லாட்டி உரத்து கூட கலந்து கூட இந்த கவுன்சில் ஆக்டிவ் களைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த கவுன்சில் ஆக்டிவ் களைக்குழியை நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 45 கிராம் வரைக்குமே ஒரு ஏக்கருக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. இதுவே போதுமான அளவாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற களைக்குழி பிஸ்பரிக் சோடியம்ங்க. அதாவது நாமினி கோல்டு களைக்குழி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்க்கும்போது பிஸ்பரிக் சோடியம் 10% SC ஃபார்மேட்டில் வருங்க. இந்த களைக்குழி ஒரு களைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய களைக்குழிங்க. அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. இது களைகள் ஒரு 2 to 5 இலை இருக்கிற வரைக்குமே நாமினி கோல்டு களைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது நம்ம நடவு வயலுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே இந்த நாமினி கோல்டு களைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம்.
இப்படி நம்ம பயன்படுத்தும் போது புல்வகையான களைகள், அகன்ற இலைக்காய்கள், அதாவது கோரை, இது எது இருந்தாலுமே இந்த நாமினி கோல்டு வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நாத்தங்காலுக்கும் இந்த நாமினி கோல்டு களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தலாங்க. நாத்தங்காலுக்கெலாம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 10 ml வச்சு பயன்படுத்துங்க. இதுவே நடவு வயலுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 15 ml வச்சு நம்ம பயன்படுத்தலாங்க. அதாவது நடவு வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 150 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய களைக்கொல்லி வந்து லோலன் களைக்கொல்லிங்க. பெரும்பாலான விவசாயிகள் இந்த களைக்கொல்லி தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த களைக்கொல்லியை நம்ம எத்தனை நாள் வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம 20 நாள் வரைக்குமே இந்த லோலன் களைக்கொல்லியும் வாங்கி பயன்படுத்தலாங்க. இது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற களைக்கொல்லியோட இந்த களைக்கொல்லி வந்து அனைத்து வகையான களைகளையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஆனால் ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த களைக்கொல்லியை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போதும் இது வந்து களைகள், அதாவது முளைத்த பின்னு தான் இந்த களைக்கொல்லி வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது களைகளை வந்து சுத்தமாக அழிச்சு கொடுக்குதுங்க. இந்த நோவலன் களைக்கொல்லியோட அளவு எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 500 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. அதாவது 1/2 லிட்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே போதுமான அளவாக இருக்குது. முக்கியமாக களைக்கொல்லிகள் நீங்கள் பார்க்கும்போது அளவு வந்து சரியான அளவு நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் கடையில் கேட்டு வாங்கி பயன்படுத்தும் போது எத்தனை ஒரு ஏக்கருக்கு எத்தனை அப்படின்னு கேட்டு தெளிவாக வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து மற்ற இதில் நம்ம இது பண்ணலாங்க. களைக்கொல்லியில் வந்து நம்ம ஓவர்டோஸ் கொடுத்துட்டோம்னா பயிர் வந்து நம்மளாட்டி காப்பாற்றவே முடியாது. அதனால் நான் மீண்டும் மீண்டும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். இந்த களைக்கொல்லி பயன்படுத்தும் போது மட்டும் லோக்கல் நீங்கள் கடையில் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே வந்து எந்த அளவுக்கு டோஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. இது வந்து இப்போ நான் அவங்கள்கிட்ட சொன்னது வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்க அளவு தாங்க. அது இல்லாமல் எங்கள் சைட்லலாம் வந்து இந்த அளவுக்கு தான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது அடிப்படையில் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் லோக்கல் நீங்களும் ஒரு டைம் நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். அதாவது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த களைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்தலாம், இதுவே களைகள் முளைத்த பின் எந்தெந்த களைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் விரிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லியை போயிட்டு களைகள் முளைத்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்க களைகள் வந்து சுத்தமாக கேட்காதுங்க. அதனால தான் பெரும்பாலான விவசாயிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த களைக்கொல்லி வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நான் முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த கவுன்சில் ஆக்டிவ் நாமினி கோல்டுக்கெலாம் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க களைகள் வந்து சுத்தமாக கேட்க மாட்டேங்குது இந்த களைக்கொல்லி அப்படின்ட்டு. இது வந்து களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு நம்ம டோஸ் கொடுக்குறோங்கிறது முக்கியமானதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு களைக்கொல்லிக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. நம்ம வந்து ஒரு களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்துகிறோம்னா நம்ம பயன்படுத்தும் போது தண்ணி இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம பயன்படுத்திட்டு ஒரு 7 நாள் வரைக்குமே தண்ணி அப்படியே இருக்கணுங்க அப்படின்னு சில வகையான களைக்கொல்லிகள்லாம் இருக்குது. ஏன் தண்ணி அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தியிருக்கோம், அந்த தண்ணி வந்து நம்ம வெளியும் விடக்கூடாது, புது தண்ணி நம்ம கட்டக்கூடாது, அப்படியே நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தினது வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த மருந்து வந்து கலந்துருக்கும். அது அப்படியே அது ஊறி அது இஞ்சும் போது தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய களைகள் வந்து மீண்டும் முளைக்காமல் இருக்குங்க. நம்ம வந்து சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மருந்து அடிச்சுட்டு வந்து தண்ணி வந்து ஒரு இதில் வடிகாலில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, புது தண்ணியை உள்ளே விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது பார்க்கும்போது அந்த களைக்கொல்லிக்கு நம்ம பயன்படுத்தினவங்க அளவு அந்த தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அது இல்லாமல் மருந்து வெளில போய்ட்டு வடிகாலில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து மண்ணில் வந்து இஞ்சாது, புது தண்ணி வர்றதுனால அது வந்து தண்ணியோட அளவு தான் ரொம்ப அதிகமாகிட்ருக்கும், மருந்தோட அளவு ரொம்ப கம்மியாகிட்ருக்கும். இதனால தான் களைக்கொல்லி வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு களைக்கொல்லி நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு வாங்குங்க. இதை நான் பயன்படுத்த போகிறேன், இப்படி நான் பயன்படுத்துறதுனால எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து மருந்தடிக்கும் போது எவ்வளோ தண்ணி இருக்கணும், அடுத்ததாக மருந்தடிச்சதுக்கு பின்னாடி வயலில் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும், எத்தனை நாள் வரைக்கும் நான் தண்ணி கட்டலாம், அடுத்தது உரம் நான் எத்தனை நாள்லேருந்து போடலாம், இதெல்லாம் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. இது கேட்டுட்டு நீங்கள் தெளிவான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து கொடுக்குற காசுக்கு இந்த களைகளை வந்து இந்த களைக்கொல்லி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி களைக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா களைகள் வந்து ஒரு 2லேருந்து 3 இலை இருக்கும் போதே வாங்கி பயன்படுத்துங்க. களைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் களைகளை வந்து எந்த ஒரு களைக்கொல்லியாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. களைகள் வந்து ஒரு 4 இலை 5 இலை ஆகிடுச்சு, ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலே ஆகாதுங்க. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியும். சின்ன களைகளாக இருந்தால் அது மருந்து பட்டோடனே அது ஈஸியாக அது வந்து செத்து போயிடும். இதே பெரிய களைகளாக இருந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன களைகளாக இருக்கும்போதே அதை வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க, களைக்கொல்லி அடித்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க.
அடுத்ததாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 25 நாளைக்கு மேலாம் நீங்கள் களைக்கொல்லி பயன்படுத்துறது பதிலாக கோணா விட்டு இல்லாட்டி ஆள் விட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் தூர் அதிகமாக வெடிக்குங்க. அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 களையாச்சும் எடுக்கிறது பாருங்கள். இல்லாட்டி ஒரு 2 டைமாச்சும் கோணா விட்டு வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் கோணா விட்டு வாங்கி பயன்படுத்தும் போது நெல்லோட அந்த வேர் வந்து அறுபடும். அதனால் வந்து புது வேர் வரும்போது பயிரில் வந்து அதிகப்படியான தூர்கள் வெடிக்குங்க. அதனால் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா களைக்கொல்லிகள் அதிகபட்சமாக 20 நாள் வரைக்கும் வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோவில் நெல் பயிருக்கு பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லிகள் அதை நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம், எப்போ வாங்கி பயன்படுத்தலாம், அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.